viewers, very good evening. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நாங்க OMR ரோட்ல இங்க வேளச்சேரி ரைட் திரும்ப போறோம். இந்த ரைட் திரும்பும்போது வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு யூ டர்ன் லைன், செகண்ட் லைன்ல நீங்க போங்க சார். அப்படியே மெதுவா போங்க. இப்போ நீங்க போயிட்டு இருக்கதான் செகண்ட் லைன், இதுலயே போங்க, ரைட்ல போகாதீங்க, இன்னும் ஒட்டி போகாதீங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு யூ டர்ன் லைன் சார். உங்களுக்கு அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த கார் ரெட் கலர் கார் இருக்கு பாருங்க, அது வந்து உங்களுக்கு யூ டர்ன் லைன். இப்போ நீங்க போயிட்டு இருக்கிறது ரைட் லைன், இந்த லெஃப்ட்ல போறாங்க பாருங்க, இவங்களாம் ஸ்ட்ரெயிட் லைன். மொத்தம் வந்து இங்க மொத்தம் 3 லைன் இருக்குது. ரைட் லைனு, யூ டர்னு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட். 3 லைன் போறதுனால எப்பவுமே வந்து இந்த இடத்துல நீங்க எப்போ வந்து ரைட் திரும்பினாலும் செகண்ட் லைன்ல இருக்கணும். இப்போ நீங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது செகண்ட் லைனு. செகண்ட் லைன்ல இருந்து நீங்க ரைட்டு திரும்புறீங்க வேளச்சேரி போறதுக்கு, தரமணி வேளச்சேரி ரைட்டு திரும்புறீங்க நீங்க. ஸோ இந்த இடத்துல வியூவர்ஸ் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. அதேமாரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து சார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நைட் டைம் ஓட்டுறாரு, அதுவும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படிங்கிறதுனால அவருக்கு இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நல்ல ஒரு டிராஃபிக் ஃப்ளோ இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் ஓட்டும்போது பேனிக் ஆகாமல் ஜாலியாக ஓட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலே. ஸோ அந்த விஷயம் வந்து அவருக்கு பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. ரைட்டு சிக்னல் போட்டிருக்காங்க சார். உங்களுக்கு எல்லாம் திரும்பும்போது நீங்கள் அழகாக திரும்புங்க. நம்ம இவர் பின்னாடியே போகும்போது நல்லா கேப் மெயின்டைன் பண்ணியே போய்க்குங்க. ரொம்ப க்ளோஸாக போகாமல் நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே போங்க. போகலாம், போங்க. லெஃப்ட் வாங்க, லைட்டாக லெஃப்ட் வந்து போங்க, ஸ்லோவாக போங்க, ஆரன் அடிச்சுங்க, போகலாம். நல்லா போயிட்டு திருப்புங்க. இருங்க ஒரு நேராக போகிறார் போல இது பாருங்க. இந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க, உஷாராக நீங்கள் கவனிக்கணும். பார்த்தீங்களா, அவர் நேராக போகிறவர் ரைட் லைனில் வந்து யூ டர்ன் லைனில் வந்து நின்ட்டார் தெரியாமல். அவருக்கு ஊர் புதுசாக நான் தெரில, ஸ்டடி பண்ணிங்க. ஸோ அவர் யூ டர்ன் லைனில் வந்து நின்னதுனால இப்போ இந்த மாதிரி அவர் போகும்போது நீங்கள் உஷாராக கவனிக்கணும். அவர் ரைட் திரும்புகிறாரா இல்லை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறாராங்கிறத கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் மூவ் பண்ணும்போது அவர் மூவ் பண்ணாதபோது 2 பேரும் ஒருத்தர் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற வண்டியோட மூவ்மெண்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தடு. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ். ஸோ வியூவர்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாருக்கு நைட் டைம் டிரைவிங் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேயில் ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி நைட்டில் ஓட்டும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து பீக் டைம் டிராஃபிக் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 6 o'clock 6:30 டைம் ஆகுது. இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் விட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிற டைமு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே அவசரமாக கிளம்புவாங்க. அதுவும் இந்த 2 வீலர் ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேஷாகவும் ஸ்பீடாகவும் ஓட்டுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஸ்பீடாக ஓட்டாதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் சேஃபாக ஓட்டுங்க. ஹெல்மெட்டு கட்டாயமாக போட்டுட்டு அந்த லாக் போட்டுக்கோங்க, அது முக்கியம். 4 வீலரை பொறுத்த வரைக்கும் சீட் பெல்ட்டு கம்பல்சரி, சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. சேஃப் ட்ரைவ் பண்ணுங்கள், ஓவர் ஸ்பீடு ஓட்டாதீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம லைன் ஃபாலோஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம் அப்படிங்கிறதுனால கரெக்டாக வந்து நாங்கள் ரைட் பேஸ் பண்ணியே போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே எதுவும் யூ டர்ன் கிடையாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூரம் போக என்ன பண்ணோன்னா கொஞ்சம் மெடலுக்கு அப்படியே லைட்டாக ரன்னிங்கில் இருக்கும்போது கொஞ்சமாக அப்படியே மெடலுக்கு வர ஆரம்பிக்கணும் சார். நீங்கள் லைட்டாக மெடலுக்கு வாங்க. போயிட்டே இருக்கும்போது லைன் லைட்டாக மாறிக்கணும் நீங்கள், அவ்வளோதான். ஆமாம், பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, நடுவில் வந்துடுங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அப்படியே நியூட்ரல் ஃப்ளோவில் விட்டுக்கோங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் வந்து ஒர்க் ஆகலை, அதனால் எல்லோ லைட் போட்டு விட்டாங்க. எல்லோ லைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பார்த்துட்டு போய்க்கோங்க அப்படின்றது தான் உங்களுக்கு மீனிங்கு. ஸோ எல்லா டைரக்ஷனில் இருக்கிறவங்களும் பார்த்து போய்க்குவாங்க. ஸோ இப்போ இவங்க போகும்போது நீங்கள் இவங்க பின்னாடியே நேராக போய்க்கணும், இவங்க எல்லோரும் நிற்கும் போது நீங்கள் நிற்கணும். இந்த எல்லோ லைட்டோட மீனிங் அதுதான், நம்ம பார்த்து போகக்கூடியது தான் எல்லோ லைட்டு. ஸோ மற்றபடி வந்து ரெட்டு, க்ரீனு, எல்லோ 3மே உங்களுக்கு அணைஞ்சு எரிஞ்சுது அப்படின்னா நம்ம நின்று பார்த்து போகணும். எல்லோ மட்டுமே எரிஞ்சுது அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க போகும்போது ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சார். எல்லா பக்கமும் பூருவாங்க. எஸ், கரெக்டாக அதுவும் அந்த சைடில் வந்து ரவுண்டானா இருக்குது. பி கேர்ஃபுல், நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். வண்டியோட கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நல்லா ரைட் எடுத்து அழகாக போங்க. வெரி குட், நல்லா ரைட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ரைட் எடுத்து நம்ம மூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக போய்க்கணும். ஆனால் இந்த இடத்துல லெஃப்ட்டில் நம்ம ஒட்டி வரக்கூடாது, ஏன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப் இருக்கிறதுனால ரொம்ப ஒட்டி வந்துட்டோம் அப்படின்னா பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷம் நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நின்று தான் வரணும். ஸோ அது இங்கேருந்து நீங்கள் ரைட்டு கட்டலாம் எடுக்க முடியாது. ஸோ அந்த விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. க்ளீனாக வந்து அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கார் நைட் டைமில். எப்படி சார் இருக்குது நைட் டைம் ஓட்டுறது உங்களுக்கு? ஆமாம், டே டைம் ஓட்டுறத விட நைட் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது.
ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறதுனால ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கேன். சூப்பர். டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருக்கு. பக்காவாக நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸலண்ட்டாக உங்களை ட்ரெயின் பண்ணதுனால நீங்கள் வந்து இப்போ தனியாக ஓட்டின்னு வந்திருக்கீங்க. ரெண்டாவது வந்து இங்கேருந்து ஓட்டின்னு போகிறதும் தனியாக ஓட்ட போகிறீங்க. ஸோ அந்த கண்ட்ரோலும் உங்களுக்கு இன்னும் நல்லாவே வரும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த ஈவினிங் டிராஃபிக்லலாம் எப்படி ஓட்டணும், அது நைட் டைமில் எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களை ட்ரெயின் பண்ணி அமிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் போகும்போது சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்லோவாக போய்க்கோங்க, நிறுத்திக்கோங்க அந்த இடத்துல. வெரி குட். நியூட்ரல் ஃப்ளோலேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கியர் கூட போட வேண்டாம், நியூட்ரலில் வச்சுக்கோங்க. எப்படின்னா நிற்க தானே போகிறீங்க. ஸோ அதனால் நியூட்ரல்லே இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சை மட்டும் கொடுங்க ஃபஸ்ட்டு. வெரி குட். அவ்வளோதான். லைட்டாக 1 செகண்ட் மாற்றிக்கோங்க. மாற்றுங்க. அவ்வளோதான். ஸோ அந்த நியூட்ரலில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மாற்றுங்க. அவ்வளோ மாற்றிடுங்க. தாடை போட்டுக்குங்க. அவ்வளோதான். சூப்பர். ஸோ அந்த கீரோட அந்த ஷிஃப்டிங் டைம் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக டிலேவாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கணும். அதுதான் மெயின். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அப்படியே அந்த கை வந்து உங்களுக்கு கடகடன்னு அந்த கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கையை வச்சுக்கணும் நீங்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஹேண்ட் கண்ட்ரோல் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த நாவை பிடிச்சி ஓட்டுறதுக்கு. நாவை பிடிச்சி ஓட்டுறதுக்கு காரணமே வந்து என்னென்னா மல்டி டாஸ்க் நம்மளால் பண்ண முடியும், ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அங்கேருந்து கையை கொண்டு வந்து இந்த கியரில் வைக்கிறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். அந்த 2 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் உள்ளே வந்துடுவாங்க அதுக்குள்ளே உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் எப்போவுமே ஓட்ட பழகுங்க. ஒரு கையை கியர்லேயும் ஒரு கையை ஸ்டேரிங்லேயும். இந்த மெத்தடில் நீங்கள் ஓட்டிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கிளச் அழுத்துவீங்க, நியூட்ரல் பண்ணுவீங்க, தேவைப்படும் போது கீரை மாற்றுவீங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த ரன்னிங் ஃப்ளோ வந்து சூப்பராக வரும். அப்படியே நடுவில் போய்க்குங்க. வெரி குட். ஸோ இந்த இடத்துல வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டும்போது ஒரு பக்கா கிளாரிட்டி, ரெண்டாவது வந்து எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஃப்ளோ ஆஃப் மூமெண்ட்டு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ், அதாவது சேஃபாக ட்ரைவ் பண்ணுற அந்த மெத்தடை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே டிரைவிங்கில் வந்து சுற்றி இருக்கிறவங்க, நான் எப்பயும் சொல்கிற ஒரு நல்ல கான்செப்ட் தான் அது. சுற்றி இருக்கிறவங்க அவசரப்படும் போது நம்ம பொறுமையாக இருக்கணும் டிரைவிங்கில். ஸோ எப்போல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க அவசரமாக போகிறாங்களோ நீங்கள் வழியை விட்டுறணும். வழியை விட்டிங்கன்னா நம்ம சேஃபாக ஓட்டிக்கலாம். ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். அதேமாதிரி நம்ம கூலாக வந்து சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்ட தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சூப்பர். இப்போ சாரை பொறுத்த வரைக்கும் நைட் டைம்லேயே வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்து அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளோவை கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல அந்த ஃப்ளோ ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. நல்லா கிட்டத்தட்ட வந்து இப்போ நாங்கள் அடையாறுலேருந்து டுவர்ஸ்ட் இப்போ வேளச்சேரி ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். வேளச்சேரி லொக்கேஷனில் இருக்கோம். வேளச்சேரியில் எல்லாமே உங்களுக்கு தெரியுமே, நல்லா டிராஃபிக் உள்ள ஒரு லொக்கேஷன் தான் இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மல்டி டாஸ்க்கு பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு இடம் இது. ஸோ இந்த இடத்துல அகெயின் வந்து அவருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சோழிங்கநல்லூர் வரைக்கும் போகணும். சோழிங்கநல்லூர் போயிட்டு கிட்டத்தட்ட சிறுச்சேரி போயிட்டு அங்கேருந்து ஒரு யூ டர்ன் பண்ணிவிட்டு அடையாறு போயிட்டு அடையாறுலேருந்து பெசநகர்லேருந்து ரிட்டன் இப்போது வேளச்சேரி. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏரியாவை சூஸ் பண்ணி கரெக்டாக அதையும் அந்த ஏரியாவையும் அவர் காமிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அங்கேருந்து அப்புறம் ஓட்டுறதுக்கு அவருக்கு நிறைய விஷயங்களும் கற்றுக்கிட்டாரு. நியூட்ரல் ஃப்ளோ. இப்போ இந்த மாதிரி யாராவது உள்ளே வராங்க அப்படின்றத நம்ம லாங்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா கிளச் அம்மி நியூட்ரல் ஃப்ளோவில் விட்டுறணும். அப்படியே பேக் டு ஃபார்ம் நீங்கள் தாடிக்கிற போட்டுக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டைம் அண்ட் டென்னிஸாக அந்த கீரை சேஞ்ச் பண்ணுறதும், ஒரு ஷார்ப்பாக ஆக்டிவாக வந்து நம்ம அந்த கியர் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்டேரிங்கை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது, இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் மல்டி டாஸ்க்கு வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும். உங்களுக்கு டக்குன்னு ஸ்லோ பண்ணுறது எப்படி, வண்டியை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் நம்ம கிளியராக வரும். சார் ட்ரைவ் பண்ணிவிட்டு 6 ஸ்பீட் வெஹிக்கிள் உங்களுக்கு. ஸோ இப்போ ட்ரைவ் பண்ணி தார்டு கியர் நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க. சாரி, தைரியமாகவே நியூட்ரல் ஃப்ளோவில் வைக்கலாம். நம்ம வைட வேண்டியதே கிடையாது. இந்த இடத்துல
ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோட ஃபைனல் டே 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 டேஸ் இஸ் நாட் அ லாங் டைம். அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்லா கற்றுக்கலாம். 10 டேஸில் எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.